ஹலோ இன்வெஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசால் சர்வீசஸோட அட்வைசரி சேனல் இருந்து. இந்த வீடியோல 52 வீக் லோல இருந்து ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற பென்னி ஸ்டாக்ஸ் பத்தின ஃபுல் அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சந்தேகங்கள், டிராபேக்ஸ், இந்த ஸ்டாக்கை பத்தின ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். அந்த ஸ்டாக்ஸை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் மோட்ல இருந்தாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 1660 கோடிக்கு அவங்க பை பண்ணியிருந்தாங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2542 கோடி வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதோட இம்பாக்டா நிப்டி 203 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 21725 பாயிண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சென்செக்ஸ் 612 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 71752 பாயிண்ட்டுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல பார்க்க போற ஸ்டாக் ராஜ் மெடிசேஃப் இந்தியா லிமிடெட். இவங்க பேக்கேஜிங் செக்டர்ல வராங்க. இவங்களோட பிசினஸ் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கேப்ஸ், அலுமினியம் கேப்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூட் பண்றது இவங்களோட பிசினஸா இருக்கு. இந்த ராஜ் மெடிசேஃபோட மார்க்கெட் கேபிட்டல் 53 கோடி. அவங்க இப்ப கரண்டா 49 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பிஇ ரேஷியோ 16 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 24.2. புக் வேல்யூ 8 ரூபா வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் டிவிடெண்டா எதுவும் கொடுக்கறது இல்ல. இவங்களோட ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ROCE 24% வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா 57% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கடன் பார்த்தீங்கன்னா 1.74%. அவங்களோட அதிகபட்ச கடன் 16 கோடி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபால இருக்கு. ஃபியூச்சர்ல ஸ்பிளிட் போனஸ் இந்த மாதிரி கிடைக்க நிறைய சான்சஸ் உண்டு. அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 3 ரூபா. இந்த ஸ்டாக்கோட பீர் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த செக்டர்ல அவங்களோட ஆவரேஜ் பிஇ 24, இந்த ஸ்டாக்கோட பிஇ 16 வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்கள்ட்ட நல்ல ஒரு ROCE இருக்கு. இந்த செக்டருக்கு இந்த பி ரேஷியோ ஓகே தான். ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் குவார்டர்ல அவங்க 11 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டா 1 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 9.6 கோடி வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பென்சஸா இருக்கு. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் அவங்க 14% வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இப்ப கரண்டா 41 கோடிக்கு சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா அவங்க 3.34 கோடி வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டா வச்சிருக்காங்க. அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட கரண்டா 3 ரூபா வரைக்கும் அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ட்ராக் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்தவங்க இப்ப ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா மாறி இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் growth 13%, ப்ராஃபிட் growth 24%, CAGR 53% வச்சிருக்காங்க. ரிட்டர்னா 57% வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் 73% ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 26% இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் நம்ம பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் நியர்லி 25% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 45% இருந்தவங்க இப்ப 73% வரைக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது அவங்களோட கடன் ரிசர்வ்ஸ் மைனஸ்ல 1.72 கோடி இருக்கு. அதே சேம் டைம் அவங்கள்ட்ட 16 கோடி வரைக்கும் கடனா வச்சிருக்காங்க. இது இந்த ஸ்டாக்கோட ஒரு நெகட்டிவ். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் MK புரோட்டீன்ஸ். இவங்க எடிபிள் செக்டர்ல வராங்க. இவங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாம் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்கான வெஜிடபிள் ஆயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது இவங்களோட மேஜர் பிசினஸ். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 619 கோடி. கரண்டா இப்ப அவங்க 49 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 52 வீக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இந்த ஸ்டாக் 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பிஇ ரேஷியோ 63, இண்டஸ்ட்ரி பிஇ 29.2. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ ரொம்ப அதிகம். புக் வேல்யூ 4 ரூபா வச்சிருக்காங்க. அவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 49 ரூபா. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த புக் வேல்யூ 10 மடங்கு அதிகமா இருக்கு. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ROCE 19% வச்சிருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்னா 23% வரைக்கும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.14. அதிகபட்ச கடன் 7 கோடி. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் குவார்டர்ல அவங்க 68 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா 2.48 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் 65 கோடி வரைக்கும் பண்ணிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினா 5% வரைக்கும் வச்சிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் 315 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா அவங்க 11 கோடி வரைக்கும் வச்சிருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயர்ஸ் ரெக்கார்ட்ல அவங்களோட சேல்ஸ் growth 17% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் growth 81% இருக்கு. அவங்களோட CAGR 166% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க.
ரிட்டர்னா 30% வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. பேலன்ஸ் ஷீட்ல அவங்களோட ரிசர்வ்ஸை பொறுத்த வரைக்கும் 41 கோடி வச்சிருக்காங்க. அவங்களோட கடன் 7 கோடி. இந்த ஸ்டாக்கோட இன்வெஸ்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது கரண்டா இப்ப அவங்க 75% வரைக்கும் இருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 25% இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 65%ல இருந்து 75% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட சிஏஜிஆர் வேல்யூ, நெட் ப்ராஃபிட் இதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட கடன் அளவு ரொம்ப கம்மியா இருக்கு. அதே சேம் டைம் நெகட்டிவ்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. கரண்ட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட புக் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவா இருக்கு. ஃபைனலா நம்ம பார்க்க போறது பார்க்கர் அக்ரோ கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். இவங்க ட்ரேடிங் செக்டர்ல வராங்க. இவங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ், ஸ்டோரேஜ் டேக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் அண்ட் ரெண்டுக்கு விடுறது இவங்களோட மேஜர் பிசினஸா இருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 12 கோடி. கரண்டா இப்ப அவங்க 26 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பிஇ ரேஷியோ 6.96 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 39.9. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ ரொம்ப கம்மி. புக் வேல்யூ 9 ரூபா வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் டிவிடெண்டா எதுவும் கொடுக்கறது இல்ல. ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ROCE 22.7% வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியா 24% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய்க்கு. ஃபியூச்சர்ல ஸ்பிளிட் போனஸ் இந்த மாதிரி கிடைக்க நிறைய சான்சஸ் உண்டு. இந்த ஸ்டாக்கோட கடனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.11% இருக்கு. அதிகபட்ச கடன் 49 லட்சம் வச்சிருக்காங்க. எர்னிங் பர் ஷேர் 3 ரூபா 80 பைசா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பீர் கம்பேரிசன் பார்க்கும்போது இந்த செக்டாரோட ஆவரேஜ் பி 40 இருக்கு. இவங்களோட 7. குவார்டர்லி ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 471% வரைக்கும் அவங்க வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 106% அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் செப்டம்பர்ல அவங்க 2 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி நெட் ப்ராஃபிட்டா அவங்க 1.2 கோடி ஏர்ன் பண்ணிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் 93 லட்சம். ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 56% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அவங்களோட சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 5.50 கோடி வரைக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா அவங்க 1.81 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இப்ப கரண்டா 32% வரைக்கும் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்டா இப்ப அவங்களோட சேல்ஸ் growth குறைஞ்சிருக்கு. அதே சேம் டைம் ப்ராஃபிட் growth 5000% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட சிஏஜிஆர் 127% இருக்கு. ரிட்டர்னா 24% வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட இன்வெஸ்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் 54% வரைக்கும் இருக்காங்க. பப்ளிக்ட இந்த ஸ்டாக் 45% இருக்கு. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ்னு நம்ம பார்க்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட ரேஞ்சில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப வரைக்கும் 54%ல அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அதே சேம் டைம் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவு இல்ல. இது இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட சஜஷன், நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்றதான், பென்னி ஸ்டாக்ஸ்ல பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பென்னி ஸ்டாக்ஸ்ல எப்பயுமே ரிஸ்க் அதிகம். சோ பார்ஷியலா உங்களோட அமௌண்ட்டை இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே 52 வீக் லோல இருந்து அடுத்து ப்ராஃபிட் தரக்கூடிய பொசிஷனுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டாக்ஸ் பத்தின ஃபண்டமெண்டல்ஸ், ரிசர்ச் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெட்டர் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸ் பத்தின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இது மாதிரி நல்ல ஸ்டாக்ஸோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். பை.